சூரிய ஒளி உங்க மேல விழலைன்னா விட்டமின் டி கம்மியாகி பல பாதிப்புகளை உண்டாக்குது. இப்போ வேலைகள், நாம செய்யற வேலைகள் எல்லாமே வெயில் நம்ம மேல படாம இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கிறதுனால என்ன சரியில் நம்ம மேல பட்டா கேன்சர் வந்துடலாம், தோலுக்கு ஏதாவது வியாதி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்மளுடைய விட்டமின் டி ஃபார்மேஷன் கம்மியா இருந்ததுன்னா அதனால எலும்புகள் பலவீனம் அடைப்பதற்கோ, ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கோ, தசைகள் சீராக இயங்குவதற்கோ வாய்ப்புகள் இல்லாம போகும். அப்போ அந்த வலிகள் வருவதற்கு உங்க சன் எக்ஸ்போஷர் இன்அடிக்குவேட்டா இருக்கு. சூரிய ஒளி உங்க மேல ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் தினம் விழலைன்னா நம்ம எல்லாரும் எஸ்கிமோ ஆகிட்டு இருக்கோம். இங்க இருக்கு, ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா அதை விட்டுட்டு நாம விட்டமின் டியை மருந்து ஷாப்ல இருந்து வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா பூனுடைய கெப்பாசிட்டி குறையும், மசிலினுடைய கெப்பாசிட்டி குறையும். இது எல்லாத்தையும் ஒரு சன் எக்ஸ்போஷர்லயே நம்ம அடைய முடியும். இதுல நிறைய கேட்கறது என்ன தெரியுமா, சார் காலையில போகணுமா, மத்தியானம் போகணுமா, சாயங்காலம் போகணுமா? எப்போவாவது ஒரு நேரம் சன்னை நீங்க பாத்தீங்கன்னா போதும். அப்போ அந்த சூரிய ஒளி உங்க மேல விழலைன்னா விட்டமின் டி கம்மியாகி பல பாதிப்புகளை அது உண்டாக்குது. அதனால உங்களுடைய வேலைகள்ல நீங்க உள்ளே உட்காந்து வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் நீங்க காலையில விடியகால ஐடியல் 6 மணிக்குள்ளார இந்த சூரியன் மேல வரும்போதே நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டா ஒரு 1/2 மணி நேரம் தினம் இருந்தா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த விட்டமின் டினால வரக்கூடிய பாதிப்புகள், வலிகள் இல்லாம இருக்கலாம்.